அரசால் இந்த அருமையானதொரு நன்றி அறிவிப்பின் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தி வருகின்ற மாநிலத்தினுடைய துணை செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் தங்கம் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் காமராஜ் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் கதிரேசன் அவர்களுக்கும், நன்றி அறிவிப்பு நல்கிருக்கின்ற பிரச்சாரணி தலைவர் கண்ணா அவர்களுக்கும், எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய செயலாளர் சசிமான் அவர்களுக்கும், திருப்பூர் மாவட்ட செயலாளர் பூண்டி செந்தில் அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சக்திவேல் அவர்களுக்கும், மாநில தலைவர் கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கும், குழுமியிருக்கின்ற பெரியோர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், காவல்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், அரபு நாட்டு அடிமைகளுக்கும், ஐரோப்பிய நாட்டு அடிமைகளுக்கும், அந்த அடிமைகளின் அடிமை நாய்களாக இன்னும் விளங்காமல் இருக்கின்ற அரசியல் எத்தர்களுக்கும் எனது முதற்கண் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாங்க இங்க பஜனை பாட வரல, முதல் பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாங்க கிருபானந்த வாரியாரோ சுகிசிவமோ இல்லை, நாங்க அமைப்பு, அரசியல் அமைப்பு. திமுக பொதுக்கூட்டம் போட்டா அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் பேசுறாங்க. அண்ணா திமுக பொதுக்கூட்டம் போட்டா திமுக செய்த அயோக்கியத்தனர்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்குகிறார்கள். இந்து மதத்தை கேவலமா பேசுறதுக்கு ஒரு அமைப்பே 65 வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க. எங்க போனீங்க நீங்க எல்லாம்? மிக கேவலமா மேடையில் ஏறி திராவிடர் கழகம் என்ற போர்வை வைத்துக் கொண்டு அக்னியில இறங்குறது, காவடியில விளக்கமாறு போடுறது, செருப்பு மாலை போடுறது, இதையெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்காவது யோகியதை இருந்ததா? துணிச்சல் இருந்தா அங்க போய் கேளுங்க. நான் திமுக இருந்தவன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவன். டி.ஆர். பாலு இளைஞரணி தலைவராக இருந்த போது, வைகோ இளைஞரணி செயலாளராக இருந்த போது திமுக இருந்தவன் சென்னை. இதையெல்லாம் பார்த்து நொந்து போய்தான் 35 வருடங்களுக்கு முன்பாக என்னை RSS இணைத்துக் கொண்டேன். நாங்க பேசுவோம், தப்பு யார் பண்ணாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, அவன் எவனா இருந்தாலும் சரி, எங்களுக்கு பயம் கிடையாது. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தான் பொது வாழ்க்கைக்கு வரும். எங்களை மிரட்டி யாரும் காரியம் சாதிக்க நினைக்காதீங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய சகோதரி ஜெயலலிதா அம்மையார் வரை அனைத்து முதலமைச்சர்களையும் சந்தித்திருக்கிறேன். உங்க டிஜிபி அத்தனை பேரும் என்ன தெரியும், கேளுங்க. ராமானுஜம் அவரை போய் கேளுங்க. ஸ்ரீதர் யாருங்க தெரியும். இங்க உத்தரவு போடுற வேலை வேண்டாம், போட்டா கேஸ் போட்டு நாங்க பார்த்துக்கோம். உங்களை எப்படி கொண்டு இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த மிரட்டுற வேலை வேண்டாம். என்ன பேசினார் சக்திவேல்? என்ன பேசினார் சக்திவேல்? என்ன பேசினார்? ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாரா முஸ்லீம்ல? எதுக்காக அவர் மதத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றீங்க? மதத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். தேர்தல் நேரங்களில் ஹைதர் அலி என்ற ஒரு நாய், ஒரு பன்னி, மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் இந்து மதத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசலாம் தெரியுமா? இந்துங்கிற ஒரு மதமே இருக்கக்கூடாதுன்னு மாயவரம் தேர்தலில் பேசினான். வணக்கம் சொன்னான் அந்த நாய். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம் சொல்ல முடிஞ்சதா? ஹைதர் அலி என்கின்ற அந்த ஒரு நாய் கையில் எப்படி சொன்னான்? ஸ்டாலினோட சேர்ந்து. யார் தட்டி கேட்டீங்க? யாருக்கு அந்த அக்கறை இருந்தது? இதையெல்லாம் பார்த்து பொங்கிதான் தமிழக மக்கள் மிக தெளிவான முறையிலே மதவெறி கூட்டத்தை, ஜாதி வெறி கூட்டத்தை வைத்திருக்கின்றன. இந்துக்களுக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு ஒழித்து கட்டி அதிமுகவுக்கு வாக்களித்து 37 தொகுதிகளை அமர வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அமைதி போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா மிரட்டி சாதிக்கணும். தங்கம் சின்னவரா இருக்கலாம், நாங்க நாடு முழுக்க அமைப்பு வச்சிருக்கிறோம். இங்க பிரச்சனைனா காலிகேட்ல வெடிக்கும், காலிகேட்ல பிரச்சனைனா பெங்களூர்ல வெடிக்கும், பெங்களூர்ல பிரச்சனைனா ஹைதராபாத்ல வெடிக்கணும். பண்ணி பார்க்கணும்னா முடிஞ்சா பண்ணி பாருங்க, என்னங்கிறது பார்க்கலாம். சாதாரண நாட்களில் அடங்கி கிடந்தோம். இன்று யார் என்று இந்து அமைப்புகள் நிரூபித்து விட்டன. ஒரு காவி கொடிக்கு சொந்தக்காரன், நான் இந்துத்துவவாதி, இந்து என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இன்று பிரதம மந்திரியாக பாராளுமன்றத்தில் பதவியேற்றிருக்கிறார். இன்னும் யாரை அடக்க பார்க்கிறீர்கள்? எதற்காக நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும்? புரியவில்லை. இத்தனை நாள் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. குண்டு வச்ச முஸ்லிம்களுக்கு மாமா வேலை பார்த்த நாய்கள் எங்களுக்கு தெரியும். கோவை சிறைத்துறையிலே என்னெல்லாம் நடந்தது என்பதை நாங்கள் தகவல் கொடுத்திருக்கிறோம். எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்பி வைத்திருக்கிறோம். எத்தனை அசிங்கங்கள்! சிறுபான்மை பாதுகாப்பு என்ற போர்வையிலே இந்துக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு
பிள்ளையார் தூக்கிட்டு மசூதி வழியா சர்ச்சை வழியா போறதுக்கு எத்தனை தடங்கள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க. யாரா முதல் வந்தது? பிள்ளையாரா? இங்க இருக்கிற மசூதி இருக்கிற அல்லவா? உங்க கருத்து பிரகாரம் உலகம் முழுக்க முழுவதற்கு கடவுள் என்று போற்றக்கூடிய விநாயகரை அடிமைப்படுத்தி விட்டு இல்லாத தொழுகை இருப்பதாக சொல்லி நடத்தி பிள்ளையாரை காக்க வச்சப்பெல்லாம் எத்தனை பொங்கி எழுந்திருப்போம். நாங்கள் எத்தனை பொறுமை காத்திருப்போம். ஏன் அதை புரிஞ்சுக்கல? நீங்க இன்னும் மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம், விபரீத விளையாட்டு. இந்த விளையாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை அடக்க நினைத்தால் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார்கள் பொதுச் செயலாளர்கள், எங்களை அடக்க எவரால் முடியாது. இந்துக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கின்ற வரையிலே எங்கள் போராட்டம் இந்த மண்ணிலிருந்து ஓயா. எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தும். அவர் குறிப்பிட்டதை போல கடந்த 8 வருட காலமாக தமிழகம் மட்டுமல்ல, கேரள மண்ணிலே, கர்நாடக மண்ணிலே, ஆந்திர மண்ணிலே, மும்பையிலே, கல்கட்டாவிலே, டெல்லியிலே, குஜராத் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பின்னால் ஒரு மனிதன் குஜராத்திலே தோன்றியிருக்கிறான். குஜராத் மண்ணிலே புதுமையை புகுத்திருக்கிறான். அவன் நாடு முழுவதும் வர வேண்டும். அவன் மூலியமாக இந்திய மக்கள் சுபிட்சம் பெற வேண்டும் என்று பேசணும். அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி அவரை பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை. சமீபத்திலே 6 மாதங்களுக்கு முன்பாக கோவாவில் நடைபெற்ற அகில இந்திய செயற்குழுக்கு பின்னால் தான் அவர் பிரதம மந்திரி வேட்பாளராக பிரகடனப்படுத்தப்பட்டார். அதற்கு பின்னால் தான் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் 8 வருட காலமாக 2 பேருக்குத்தான் நாட்டை ஆள வேண்டிய தகுதி இருக்கிறது. ஒன்று நரேந்திர மோடி, மற்றொன்று தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய சகோதரி ஜெயலலிதா அம்மையார். எதற்காக? அச்சத்தை தவிர்த்து யாராக இருந்தால் அடக்க நினைக்கும் அந்த திறமை தவறு செய்கின்றன எவனா இருந்தாலும் போய் பிடிச்சாங்களே. பன்னா இஸ்மாயிலையும் பக்ருதீனையும் எங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருகிறது? அம்மையாருக்கு தெரியாது. எனக்காக குண்டு வைத்தார்கள் 1993 சென்னை சேத்துப்பட்டில் 13 உயிர்கள் பலியானது. என்னோடு பணிபுரிந்த 13 உயிர்களை நான் பலி கொடுத்தேன். சென்னை RSS அலுவலகத்தில் நடந்த வெடிகுண்டில். அதே போல அடுத்ததாக 94 சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழர் திருநாளாம் சித்திரை 1ஆம் தேதி சிந்தாதிரிப்பட்ட இந்து முன்னணி அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்தால் வைக்கப்பட்டது. என்னோடு பணியாற்றிய பைபிள் சண்முகம் என்கின்ற ஒரு தலைவனை இழந்து எத்தனை பிணங்கள், எத்தனை ரத்தங்களை இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் ருசித்து பார்த்திருக்கிறது தெரியுமா? அதை பற்றி யாராவது கவலைப்பட்டீர்களா? அவருக்கு துணையாக பேசிய அரசியல்வாதிகளை நீங்கள் பேசியது தவறு என்று சொல்லி எந்த அதிகாரியாவது கண்டித்தீர்களா? இதே ஸ்டாலின் சந்துக்கு சந்து என்று கொண்டு பேசினானே. மோடியின் பாட்சா பலிக்காது முட்டாள். மோடியின் பாட்சா பழிக்காதாங்கிறது மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் உன்னிலைமை என்ன? திமுகவிலே நீயா அழகிரியா என்கின்ற நிலைமையிலே கருணாநிதி இன்னும் முடிவெடுக்காமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அழகிரி வந்தால் ஸ்டாலின் இதோடு திமுகவிலே முடிந்து போன அத்தியாயமாக எழுதப்படுவான் என்பதை மறந்து விட்டாயே. இன்னைக்கு மோடிக்கு வாழ்த்து சொல்றான் அப்பனும் மகனும். ஏன் 2G பேர்கள் உனக்கு? எந்த பாராளுமன்றம் செய்யாத ஒரு புதுமையை நீலகிரி மக்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். அதற்காக பாராட்டவே நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறோம். மழையா பரவாயில்லை, பிரச்சனையா பரவாயில்லை, யாரும் நிதி கொடுக்கவில்லையா பரவாயில்லை, கூட்டம் நடத்த வேண்டும். எதற்காக? 1.25 லட்சம் கோடி கொள்ளையடித்த ஒரு சண்டாளனை மிக கடுமையான முறையில் தோற்கடித்து பெரம்பலூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்களே, அந்த ஒன்றிற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அரசியலை விட இந்த ராஜா பேசின பேச்சு டெல்லியில் கொஞ்சம் நிமிஷமா இதே நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே ஒவ்வொரு பகுதிக்கும் வந்தபோது என்ன பேசினார்? மோடியை பற்றி, பாரதிய ஜனதா கட்சி பற்றி, இந்து அமைப்புகளை பற்றி, இந்துத்துவத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமோ. ராஜா அடுத்த திகார் சிலை திறந்து வைத்திருக்கிறது, உனக்காக காத்திருக்கிறது. பேசிய பேச்சுக்கெல்லாம் நீ பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு உன்னுடைய காதல் கனிமொழி தயாராக நின்று கொண்டிருக்கிறார். திகார் சிறையில் தயார். பால்வாவும் மற்றவர்களும் உங்களுக்காக வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்துக்கள் நடத்திய மௌன புரட்சி. நாடு முழுவதும் மக்கள் பொங்கி எழுந்தார்கள்.
இவ்வளவு ஒரு மோசமான தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கவில்லை. இவர் ஒரு மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்ததில்லை. ஏன் சந்தித்தீர்கள்? கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்துக்களுக்கு எதிரான போராட்டம், பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான உங்கள் செயல், அதுவே உங்களை இழுத்து மூடி வைத்தது. எவ்வளவு கேவலமாக சிறுபான்மை மக்கள் மீது வழக்கு போடக்கூடாது. அம்மையார் தெரியாதா? உங்கள் எல்லாருக்கும் மத்திய உள்துறையில் இருந்து ஷிண்டே அனுப்பி வைத்தாரே ஒரு அறிக்கை. இஸ்லாமியர்கள் தவறு செய்தால் கூட அதை பெரிதாக நினைக்காமல் வழக்கு பதியாமல் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு அறிக்கை டெல்லியில் இருந்து வந்ததா இல்லையா? அதை கடுமையாக எதிர்த்தது இந்திய நாட்டிலே இரண்டே முதலமைச்சர். ஒன்று நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர், இரண்டு தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய சகோதரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இவர்கள் இரண்டு பேர் தான் அன்றைய மத்திய உள்துறை அமைச்சர் அந்த சுசில் குமார் சிண்டையை கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். சட்டம் ஒழுங்கிலே தலையிட மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாது, அது மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தெளிவாக சொன்னார்கள். அப்போதும் கூட அடங்கவில்லை சோனியாவின் கூட்டம். கொள்ளையடிக்க வந்த சோனியா நாட்டின் வளங்களை, உழைப்பை, பொருளாதாரத்தை அனைத்தையும் கொள்ளையடித்து கொடுங்கோலன் செட்டி நாட்டு சீமான் அயோக்கியன் சிதம்பரம் அறிவுரையின்படி இந்த நாட்டை முழுமையாக சுரண்டினீர்கள். சோனியாவின் சகோதரிகள் இருவர் அடித்த கொள்ளை, கருப்பு பணம் மீட்கப்படும். இந்தியாவிற்கு வரும்போது சோனியா குடும்பத்தின் பங்கு அந்த கருப்பு பணத்திலே எத்தனை சதவிகிதம் என்பது தெரியும். மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கப்படும். எத்தனை கொள்ளை, எத்தனை கொடுமை. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட, சுதந்திரத்திற்காக போராடிய பூமிதான இயக்கத்திற்காக நம்முடைய சொத்துக்களை எல்லாம் தானமளித்தோமே. அப்பேற்பட்ட பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கடந்த 10 வருடங்களாக இத்தாலி முண்டச்சி சோனியா தலைமையிலான ஒரு கொள்ளை கூட்டம் இந்த நாட்டிலே நடத்தியது. நம்ம நாட்டில் ஒரு கலாச்சாரம் உண்டு. அங்க வழக்கெல்லாம் எம்எல்ஏ 86 இருக்குமா, நீங்க ஒன்று போட்டா எனக்கு ஒன்று ஆக போறது இல்லை, சீக்கிரம் 100 கணக்கணும் ஆசைப்படுற போடு வச்சு பாருங்க, அப்புறம் தெரியுங்க. நம்ம நாட்டில் கணவன் தவறிட்டா மனைவி புட்டு அழிப்பாங்க, வளையல் உடைப்பாங்க. அந்த பெண்ணுக்கு பெயர் கைம்பெண் என்று பெயர் உண்டு. புட்டிழந்து பூவிழந்து கண்ணதாசன் வனவாசத்தில் சொன்னதை போல பத்மனியை சுட்டி காட்டினானே, அதை போல ஒரு கோலத்திலே ஒரு பெண்மணி இருந்தால் அவள் கணவனை இழந்தவள் கைம்பெண், விதவை என்று பெயர். ஆனால் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும் வரையிலே சோனியா நெற்றியிலே குங்குமம் வைத்ததில்லை. ராஜீவ்காந்தி மரணமடைந்ததற்கு பின்னால் வெச்ச குங்குமத்தை அழிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சோனியா முண்டச்சி இந்திய நாட்டின் பண்பாட்டிற்கு, கலாச்சாரத்திற்கு கொடுத்த மரியாதை என்ன என்பதை மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் இந்த பண்பாடு என்ன? சகோதரி நம்முடைய ஆய்வாளர் அம்மா அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த பாரத பண்பாடு, பாரத கலாச்சாரம் என்றால் என்ன? ஒரு நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டின் பண்பாடு தெரிய வேண்டும், கலாச்சாரம் தெரிய வேண்டும், வாழ்க்கை முறை தெரிய வேண்டும், வரலாறு தெரிய வேண்டும். இது எதுவும் தெரியவில்லை என்று சொன்னால் செத்த பணத்துக்கு சமம். 28 வருடம் 30 வருடம் அரசு பணியிலே, நான் மத்திய அரசு பணியிலே இருந்தவன், மாநில அரசு பணியிலே இருந்தவன். 2 அரசு பணியை பார்த்துவிட்டு தான் தூக்கி எறிந்து விட்டு அரசு வந்து என்னை நான் நினைத்துக் கொண்டேன். 58 வயசோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சகோதரி, நம்ம பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் பொண்ணு நாளைக்கு பத்தினியோட வாழணும்னா நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக இருந்து ஆக வேண்டும். இல்லைன்னா என்ன நடக்கும்? சென்னையில் என்ன நடக்குதோ, கீழக்கரையில் என்ன நடக்குதோ, மேலப்பாளையத்தில் என்ன நடக்குதோ, கோயம்புத்தூர் புனியமுத்தூர்ல அம்மா செல்லோரத்தில் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க செல்லோரத்தில் நீங்கள் பணியாற்றிய செல்லோரத்திலே, உக்கடம் பகுதியிலே, கரும்பு கடையிலே, புனியமுத்தூரிலே என்ன நடக்கிறதோ அது உப்பட்டியில் நடக்கும். இப்பவே ராயன் போடுற போடுக்கு தாங்க முடியல, இப்பவே அட்டகாசத்தை தாங்க முடியவில்லை. நாங்கள் தான் உப்பட்டியை முடிவெடுக்கக்கூடிய தரம் படைத்தவர் என்று ஆடினீர்கள். ஆண்டவனுக்கே பொறுக்கிறதா? உங்கள் ஆட்டத்தை அடக்குவதற்காகத்தான் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட தூதன் நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார். ஏன் பேசுறோம்? காரணம் இருக்கு. ஒரு காதை குடிக்காட்டிய மேடை, அரசியல் பேசலாமா என்று கேட்கலாம். அந்த ஆள் மட்டும்தான் சொன்னான். எல்லாரும் தொப்பி வச்சான்.
வெங்கைய நாயுடு தொப்பி வச்சார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இலகணேசன் தொப்பி வச்சார். பொன் ராதாகிருஷ்ணன் இப்போதைய மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருக்கிறாரே, பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் தொப்பி வைத்தார். கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்னுடைய நண்பன் சிபி ராதாகிருஷ்ணன், அவரும் தோல்வியுற்றார், தொப்பி வைத்தார். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒரு மதத்தின் தொப்பியை அணிந்துதான் அந்த மதத்தினர் ஓட்டுகளை பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்ன ஒரே அரசியல்வாதி நரேந்திர மோடி அவர்கள் மட்டும். அது மதத்தின் தொப்பி. நான் இந்து, நான் எதற்காக அணிய வேண்டும்? முஸ்லிம் தொப்பி அணிந்தால் மட்டும்தான் முஸ்லிம்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் நான் மீண்டும் தீ விற்க தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்தவர் நரேந்திர மோடி. அதனாலதான் நாம் மக்கள் இவ்வளவு ஓட்ட போட்டு விடுறாங்க. நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு பின்னால் இந்த நாடே குதித்து எழுந்தது. ஜனசங்கம், பாரதிய ஜனசங்கம், சோசியலிஸ்ட் பார்ட்டி, இப்படி பல்வேறு விதமான கட்சிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தன. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் 85 பாராளுமன்ற தொகுதிகள், இன்றைய தினம் 80, அன்றைய தினம் 85 பாராளுமன்ற தொகுதிகள். 85 பாராளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் டெபாசிட்டை பறிகொடுத்தது. ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் உத்தரப்பிரதேசத்திலே அது போன்ற எழுச்சியை காண முடியவில்லை. அந்த எழுச்சியை உருவாக்க ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் தான் நரேந்திர மோடி. இன்றைய தினம் 73 தொகுதிகளை உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் ஜாதி பாகுபாடுகளை மறந்து வாக்களித்து அமர வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மையார் அவர்களே, காரணம் என்ன தெரியுமா? முசாபர் நகர் கலவரம். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உப்பட்டியில் இருக்கிறீர்கள். முசாபர் நகரில் கலவரம் என்ன நடந்தது என்று தெரியாது. கடந்த 30 வருட காலமாக உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நகர் பகுதியில் இருக்கின்ற இந்துக்கள், ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த பெண்களை இந்த சண்டாளர்கள் என்னவெல்லாம் கொடுமை செய்தார்கள் என்பது தெரியுமா? எங்களுக்கு தெரியும். அந்த பகுதிக்கு சென்று பணியாற்றியவர்கள் நாங்கள், எங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் இந்துக்கள் பொருளாதார ரீதியாக அல்லது ஜனத்தொகை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றார்களோ, இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் இவர்கள் ஆட்டுவிக்கின்ற அயோக்கியத்தனம், நடத்துகின்ற படுபாதக செயல்கள், இவையெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களை பார்த்ததற்கு பின்னால் நாங்கள் புரிந்து கொண்டோம். இங்கிருந்து போனா ஜவஹருல்லா, இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றானே, ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏ ஜவஹருல்லா, போய் 100 வீடு கட்டி கொடுத்தான் முசாபர் நகர் முஸ்லிம்களுக்கு. நான் கேட்கிறேன், இலங்கையிலிருந்து வாழ வழி இல்லாமல் இந்த கூடலூர் தொகுதியிலே ஆங்காங்கு வந்து லட்சக்கணக்கிலே ஈழத்தமிழர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, எஸ்டேட்டிலே செயலை தொழிலாளர்களாக. இவர்களுக்காக தமிழன் என்று சொன்னால் ஜவஹருல்லா என்ன செய்திருக்கிறார்? ஹைதர் அலி என்ன செய்திருக்கிறார்? ஜெயலலிதாப்தீன் என்ன செய்திருக்கிறார்கள்? நீங்கள் தமிழர்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்காக எதையெல்லாம் சாய்த்திருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒன்று இனத்தால் ஒன்றாக இருங்கள், இல்லையா நாட்டின் தேசபக்தி மூலியமாக நாங்கள் இந்தியன் என்று சொல்லுங்கள். இதையெல்லாம் தாண்டி உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நகரில் பிரச்சனை என்று சொன்னால் பந்தலூரிலே போராட்டம் நடத்துவீர்கள். பாகிஸ்தான் லாகூரிலே பிரச்சனை என்று சொன்னால் கூடலூரிலே கடையெடுப்பு நடத்துவீர்கள். லெபனானிலே பிரச்சனை என்று சொன்னால் இஸ்ரேலை கண்டித்து ஊட்டியிலே ஆர்ப்பாட்டம், கலெக்டர் அலுவலகத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவீர்கள். விநாயகர் ஊர்வலத்தை தடுக்க பார்ப்பீர்கள். இந்து என்று எவனும் சொல்லக்கூடாது என்று விரட்டுவீர்கள். இத்தனை கொலை நடந்ததேமா? எங்கேயாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அந்த இயக்கத்திலே பணியாற்றுகின்றவன் ஒருவனையாவது இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறை எந்த காவல்துறை அதிகாரியாவது சுட்டிக்காட்ட முடியுமா? அருவாளுக்கும் கத்திக்கும் தெரியாது யார் பிடிக்கிறான். வீசினா எவன் தலையா இருந்தாலும் போகும். ஆனால் தீவிரவாதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தாங்கள். இந்த மண்ணிலே, இந்த மண் தாயை போன்றவள், பாரத தாய், இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைத்துத்தான். ஏழாமை இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நாங்கள் வெட்டினால் வெட்டாததல்ல அருவாளும் கத்தியும், எங்களுக்கும் அது வேலை செய்யும். ஆனால் நாடு எங்களது. ஆனால் அவன் இது நாடாக பார்க்கவில்லை. வந்தேறி பூந்து பிழைக்க வந்த ஒன்றை குடித்தனம் வந்த நாடாக பார்க்கிறான். இந்த நாடு ஹராம் அவனை பொறுத்தவரை. கிறிஸ்தவனை பொறுத்தவரை இந்த நாடு பாவிகள் நாடு. உங்களுக்கு வேணுமா கோர்ட்டு கொண்டு வரேன். எந்த கோர்ட்டில் சந்திக்கலாம்? ஊட்டியில் பார்க்கலாமா, இல்ல ஹைகோர்ட்ல பார்க்கலாமா, இல்ல டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல பார்க்கலாமா? ஏற்கனவே கொடுத்திருக்கேன் கட்டுக்கட்டா. இந்த நாட்டை பாவிகள் நாடு என்று கிறிஸ்துவம் சொல்கிறது.
ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் அடிச்சு போடுறான். இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் கிறிஸ்துவரா மாத்துங்க. அப்பதான் இந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாறும். இயேசுவின் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பூமியாக மாறும். இயேசுவின் ராஜ்யமாக இது மாறும் வரை கிறிஸ்துவர்களே நீங்கள் விடியாமல் பணியாற்றுங்கள், மதமாற்றம் செய்யுங்கள் என்று தேவாலயத்தில் எந்த சர்ச்சில் இருக்கின்ற பாதையாவது சொல்லாமல் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா காவல்துறை? மதமாற்றம் செய்வதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இந்து என்று சொல்பவனை வெட்டிவிட்டு கொலை செய்துவிட்டு இந்த நாட்டை சுலபமாக எடுத்துக்கொண்டு விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம். இதை எதிர்த்துத்தான் இந்து அமைப்புகள் உருவாயிற்று. இதற்கு எடுபடிகளாக, இதற்கு பள்ளக்கு தூக்குபவர்களாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் உருவானது. இந்துத்துவத்தை புரியாமல், இந்து என்றால் என்னவென்று புரியாமல், இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது தர்மம். மதம் என்று சொன்னால் சைவ மதம், சமண மதம், வைஷ்ணவ மதம், சாக்தம் மதம், கௌமார மதம், கானாபத்திய மதம், இவையெல்லாம் மதம். இந்து என்றால் தர்மம், வாழும் தர்மம். எவன் மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மமாக இறைவன் இயற்கையாக உபதேசித்து சென்றது இந்து தர்மத்தை. இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லோரும் இன்புற்றிருக்க நிற்பது இல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே என்று சொல்லியிருக்கின்றான். இஸ்லாம் சொல்லிச்சா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் குர்ஆன் சொல்கிறது என்று சொல்ல முடியுமா? இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாதவன் கூட நல்லவனாக சுத்தப்படுத்தி வாழ வேண்டும் இந்த மண்ணிலே என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறதா? சொல்ல முடியுமா? நான் கோட்டுக்கு வரேன். பைபிளையும் குர்ஆனையும் எடுத்துக்கொண்டு எந்த நீதிமன்றத்தின் கதவை தட்டும் நான் தயாராக இருக்கிறேன். வழக்கு போட்டீங்களே, எந்த வழக்கிலாவது அதை நிரூபிக்க முடிந்ததா உங்களால்? முடியாது. இதைவிட கேவலமாக எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். தடை செய்யப்பட வேண்டிய புத்தகங்கள் எவை எவை என்று கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே விளக்கு தொடர்ந்தேன். என்னை அரசியல்வாதிகள் தனியாக சிந்தித்து வேண்டாம் பிரச்சனை, இது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை உருவாக்கும் என்று சொல்லி என்னிடத்தில் மன்றாடி கேட்டு வழக்கை வாபஸ் வர வைத்தார்கள். தூண்டி விடாதீர்கள். பைபிள் விளக்கமும் குர்ஆன் விளக்கமும் நான் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, அது நல்லதற்கல்ல என்று எச்சரிக்க விரும்புகிறேன். கேரளாவிலே மதானி பேசாத பேச்சா? அப்துல் நாசர் மதானி ஹைதராபாத்திலே ஓவைசி, சுல்தான் ஓவைசி பேசாத பேச்சா? ஏன் இப்ப கூட சொன்னானே முஸ்லிம் லீக் அகமது மலப்புரத்திலே வெற்றி பெற்ற திமிரிலே பேசினானே. நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இஸ்லாமியர்கள் நாங்கள் எங்கள் பலத்தை காண்பிக்கத்தான் செய்வோம் என்று திமிரோடு பேசவில்லையா? ஒரு நாட்டின் பிரதம மந்திரிக்கு எதிராக, ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக, ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நான் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு போர்வையிலே மட்டும் ஒழித்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக போர் தொடுப்பேன் என்று ஒருவன் தெளிவாக சொல்ல முடியும் என்று சொன்னால் அதை வேடிக்கை பார்ப்பதற்காக நாங்கள் அமைப்பு நடத்தவில்லை. இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், ஓவைசியாக இருந்தாலும் சரி, அனிபாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜவஹருல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெயினுலாப்தீனாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடிக்கு எதிராகவோ அல்லது இந்த நாட்டிற்கு எதிராகவோ நீங்கள் வீதிக்கு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை நேருக்கு நேராக சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் ஒரு பிரகடனமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அச்சப்படுவது கோடையல்லடா. நாங்களா தமிழக முதல்வர் பட்டி தொட்டிதோறும் பிரச்சாரத்திற்கு வந்தாரே, அந்த பிரச்சாரத்தில் தமிழக முதல்வர் சொன்னது என்ன? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அம்மையார் சொன்னது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். இந்த பாடலை புரட்சி தலைவர் ஒரு படத்திலே பாடினார். அதைத்தான் தமிழக முதல்வர், இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரகடனத்திலே பரப்புரையிலே தன்னுடைய விரும்பிய பாடலாக இந்த பாடலை பாடிவிட்டு தான் பேச்சை தொடர்ந்தார். ஆகவே வீரம் என்பது இற்று போய்விடவில்லை இந்து மக்கள் மத்தியில். இந்த மிரட்டெல்லாம் இனி மிரட்ட முடியாது. எதை வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும், 2 பேர் தலையை வெட்டி கொண்டு போனதே பாகிஸ்தான் ராணுவம். அந்த தலை எங்கு புதைக்கப்பட்டாலும் சரி, அந்த தலையோடு அந்த தலையை வெட்டியவன் தலையையும் கொய்து இந்திய மண்ணுக்கு கொண்டு வர வேண்டும். அதைத்தான் அவனது மனைவி விரும்பினாள். நவாஸ் ஷெரீப் டெல்லி மாநகரத்திலே காலடி எடுத்த போது அந்த அம்மையார் அதைத்தானே உண்ணாவிரதம் இருந்து தனது கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆகவே நரேந்திர தாமோதரபாய் மோடி அவர்களுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கின்றன. ராணுவத்தினுடைய தலை வெட்டப்பட்டது மட்டுமல்ல,
நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தின் பகுதியை அபகரித்துக் கொண்ட சீன நாட்டிலிருந்து அந்த எல்லை பகுதியை மீட்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உமர் அப்துல்லா ஆர்டிகல் 370 எடுத்துப்பார் என்று கொக்கரித்தானே முட்டாளே. அந்த நாட்டு மக்களே அவனை தூக்கி எறிந்து விட்டார்கள். வெற்றி பெற முடியவில்லை. அங்கே பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 3 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதியிலே கூட இதுவரை வெற்றி பெறாத பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு காஷ்மீரிலே 3 தொகுதியிலே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். மதத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தூண்டுகின்ற இந்த அசிங்கத்தை அவர்கள் கேட்க தயாராகவில்லை. ஒட்டுமொத்தமாக ஃபரூக் அப்துல்லாவையும் உமர் அப்துல்லாவையும் முற்றிலுமாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் புறக்கணித்ததற்கு பின்னாலும் கூட திமிரடங்காமல் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக சவால் விடுக்கிறான் என்று சொன்னார். மக்களை யோசித்து பாருங்கள். ஏற்கனவே அழகாக குறிப்பிட்டார்கள், நாம் ஒவ்வொன்றுக்கும் வரி செலுத்தோம். கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒண்ணு கிடைக்கணும்னா கூட 5 ரூபா கொடுத்தோம். 5 ரூபாயா 2 ரூபாயா கூடலூர். கோயம்புத்தூர்ல 5 ரூபா, மெட்ராஸ்ல 5 ரூபா, கூடலூர்ல 2 ரூபா கம்மி. இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட 3 ரூபா காசு கொடுத்து தான் போறோம். குடிக்கிற தண்ணி பாட்டில் இருந்துச்சு, தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா பல நேரங்களில் நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்லை. இதை ஒரு அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது. மழை இல்லை, மழை பொழித்து விட்ட காரணத்தால் தண்ணீர் பற்றாக்குறை. விவசாயத்துக்கும் சரி, தினந்தோறும் உபயோகப்படுத்துகின்ற வகைகளுக்கும் சரி தண்ணீர் கிடைப்பதில்லை. மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. வீடுகள் அதிகமாக கட்ட தொடங்கிவிட்டார்கள். பல்வேறு விதமான கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சேர்ந்துவிட்டு தனி குடும்ப வாழ்க்கை முறையை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல் போதிய அளவிற்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என்ற காரணத்தின் மூலமாக நாம் குடிக்கின்ற தண்ணீரையும் 10 ரூபா பாட்டில் கொடுத்து வாங்குறோம். அது இந்த அம்மையார் அம்மா தண்ணீர் கொண்டு வந்ததுனால 10 ரூபா இல்லைன்னா டிஆர் பால் வச்சிருக்கிற கம்பெனியிலிருந்து 20 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி குடிச்சிருப்போம். இன்னைக்கு அதானே, எங்க போனாலும் 20 ரூபாய்க்கு கம்மி மினரல் வாட்டர் பாட்டில் கிடைக்குதா? அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். அதுல 10 ரூபா கம்மி பண்ணிச்சு. உடனே ஸ்டாலின் தாங்கல, வர்ற கமிஷன் போச்சு. உடனே இந்த அம்மா தண்ணி விக்குது. நாங்க ஏன் நீ கூட ஃப்ரீயா? 1.25 லட்சம் கோடி ஒரு எம்பி கொள்ளையடிச்சானே, எத்தனை எம்பி எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருப்பான்? உன் வீட்டுல எத்தனை சொத்தை சேர்த்து வச்சிருப்பேன்? ஏண்டா எத்தனை பிளைட்ரா? 48 விமானங்கள் ஸ்பைஸ்ஜெட். இந்த நாட்டிற்குள் மட்டுமே பறந்து கொண்டிருந்த விமானங்கள் இன்று போயிங் என்று சொல்லி அமெரிக்காவிலே 36,000 கோடி பணத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறான். தயாநிதி மாறன், கருணாநிதி மாறன். எங்க இருந்து வந்தது? முரசொலி மாறன் என்ன மைசூர் மகாராஜா குடும்பமா? இல்ல மிகப்பெரிய ஜமீன் வாரிசா? யார் அவரு? படிக்க வழி இல்லாம, படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கு யோகியது இல்லாம, இவங்க அக்கா வீட்டுக்காரனே சிங்கிள் டீக்கு இதே சிங்காநல்லூர்ல சீட்டி அடிச்சிட்டு இருந்தாள். டீக்கு வழி இல்லாம இருந்தப்ப அப்பவும் இந்த ஆளை கூட்டிட்டு போய் கௌரவமா வச்சிருந்தது எம்ஜிஆர் தான். முரசொலி மாறன் படிக்க முடியவில்லை என்ற போது முரசொலி மாறனுக்காக பணம் கட்டி படிக்க வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மறைந்த முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர். அவர் தான் படிக்கிறதுக்கு பணம் கட்டினார். முரசொலி மாறன் படிக்கிறது கட்டுறதுக்கு பணம் இல்லாம வாழ்க்கை நடத்திய முரசொலி மாறன் குடும்பம் இன்னைக்கு 44 டிவி சேனல் வச்சிருக்கு. கேரளால, கர்நாடகால, ஆந்திரால, தமிழ்நாட்டுல சூர்யா, ஜெமினி, உதயா, சன்னு, இதுல நிறைய பிரான்ச். ஆதித்யா தனி, சன் மியூசிக் தனி, சன் நியூஸ் தனி, நிறைய. இது போக இவங்க 2 பேருக்குள்ள பங்காளி சண்டை வந்து அது தனியா. கலைஞர் டிவி, கலைஞர் செய்திகள், கலைஞர் இசையருவி, தனித்தனி அங்க 44 சேனல்கள். சன் நெட்வொர்க் மட்டும் 44 சேனல்கள், 48 பிளைட் ஸ்பைஸ்ஜெட் விமானங்கள் 48. இது போக இவர்கள் வைத்திருக்கின்ற கம்பெனிகள், தொழிற்சாலைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நாடு முழுக்க வளர்ச்சி போட்டிருக்காங்க. இவங்க மாமா, அதாவது தயாநிதி மாறனுக்கு தாத்தா ஸ்டாலினும் அவங்க அப்பாவும் தமிழக தலைவர், தமிழக தலைவர். தமிழனுக்காக உணர்வை ஊட்டுவதற்காக அவதாரம் எடுத்த குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தினுடைய அதிகமான சொத்து கர்நாடகத்திலும், ஆந்திராவிலும், கேரளாவிலும் இருக்கு. சீமாந்திரால முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார் என்று சொன்ன உடனேயே அவரோடு தோழமை பூண்டு பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே மக்களை எதிர்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி முதலாக வாழ்த்து தெரிவிக்கவில்லை. கருணாநிதி வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்? சீமாந்திரா பகுதியில் இருக்கின்ற கருணாநிதியின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தெளிவாக யோசித்துப்பார்.
சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இதே பெங்களூரிலே கனகபுரம் மெயின் ரோடிலே செல்விக்கு சொந்தமான 300 ஏக்கரா தோட்டம், அங்கே பங்களா. கருணாநிதி ஓய்வெடுக்க போலையா? ஜெயலலிதா அம்மையார் கொடநாடு வந்தா பொத்துட்டு போயிருது. ஸ்டாலின் பேசுவார், எதை பற்றியும் கவலையும் இல்லாமல் கொடநாட்டில் போய் ஓய்வெடுக்கிறார். கொடநாடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனா கனகபுரம் மெயின் ரோடு பங்களா தமிழ்நாட்டில் இருக்கா? கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது வார கணக்கில் எங்க போய் ஓய்வு பெறவில்லையா? இல்லை என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிலே கொள்ளையடிச்சீங்களா சண்டாளர்களா? பூமாலைங்கிற ஒரு வீடியோ லைப்ரரி வச்சிருந்தவன், ப்ளூ பிலிம் கேசட் வித்துட்டு இருந்தவன் கவலையை பாருங்க. இல்லை என்று சொல்ல முடியுமா? உங்க பக்கத்திலே இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் போல பேசுகிறார்கள். மக்கள் தெளிவாக தாண்டா முடிவெடுத்தான். 1.25 லட்சம் கோடி கொள்ளையடித்த ராஜா நெடுஞ்சாலைத்துறை வாஜ்பாய் திட்டம் போட்டார். நாட்டின் நால்புறம் சாலை இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஜ்பாய் திட்டம் போட்டார். அந்த திட்டத்தில் கூட கொள்ளையடிச்ச சண்டாளன் டிஆர் பாலு கொள்ளையடிச்சான். மிகப்பெரிய சாராய ஆலை கட்டினா மன்னார்குடி பக்கம். ஊர் மக்களே பொங்கி எழுந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள், கவலைப்பட்டார்.